ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் தேவா. இது என் தம்பி ஜீவா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. வண்டி போகிற ரூட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ மேட்டூர் போகிறதா ஒரு ஐடியா. எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெளிவாக சொல்ல தெரியல. எனக்கும் வாயெல்லாம் கோளாறாகுது. அதனால் டீசெண்டாக வண்டி போகிற போகல போகலாம். எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எங்கள் பாய்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்ண போகிறோம். இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தம்பி கொஞ்சம் புதுசு. இப்போ வந்து நாங்கள் ஒரு மாஸ்டர் பீஸ் இறக்க போகிறோம். அவரை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பேசுங்க. என் பேர் கீர்த்தி. எங்கள் ஊரில் எல்லாரும் எனக்கு கீர்த்தின்னு கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால். எங்கள் ஊரில் எல்லாரும் எனக்கு கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து மேட்டூர் போகலாம், அங்கே போகலான்னு பிளான் போடுது. இப்போ தாரமங்கலம் போக போகிறோம். தாரமங்கலம் முருகன் கோயில் போக போகிறோம். வீடியோ பாருங்க ஃபுல்லாக, சரிங்களா? ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ரொம்ப ஃபன்னாக இருக்குமா? ஏதோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கு போல. எங்கள் பாய்ஸ்லாம் கைஸ் திருப்ப முடியாதாடா கைஸ், நீங்களே ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. மொட்டை மாடியில் பாருங்க, ஏதோ கார்லாம் நிற்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் தாரமங்கலம் போயிட்டு முருகனை தரிசிக்க போகிறோம். இவங்களாம் தான் எல்லாம் பார்ட்னர்ஸ். இது வந்து ஒரு மினி விளாக் தான். கார் பார்க்கிங்ல ஜிடிஏல பார்த்த மாதிரி இருக்கு தானே? ஓகே, ஒரு ஜிடிஏ ஆண்டர்சன். ஓகே ஓகே ஓகே, நாங்க அப்ப வந்து வண்டி எடுத்துட்டு போய் பேசுறோம். முருகன் போய் பேசுறோம். பை 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 பை. இதுவே நல்லா இருக்குதுண்ணா. கோகுல்ண்ணா, கோகுல்ண்ணா சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டுக்கு. I'm not mad. ஓகே ஓகே. அன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் தடி குழுந்தா அப்பதான் ஆவிங்க. தடி குழுந்துட்டாரு. அவ்வளவுதான். ஜிகேஜ் போறான். ஜிகேஜ் போற அண்ணன் இல்ல, கால் அடிபட்டு இருக்கு. எனக்கு முன்னாடி 100% செத்துருவான். ஏன்னா உண்மை நோய்க்கு ஐயோ அந்த மாதிரி வளைவாருண்ணா. ஸ்பைனலே இல்லடா. L5 L4 என்னன்னு கேட்பான். அந்த மாதிரி பல டேலண்ட் இருக்குது போல இருக்குது. டேலண்டா அடிக்கடி தண்ணியில நீச்சல் அடிப்பேன். அதனால ரொம்ப வளருது. என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தாரமங்கலம் போலான்ட்டு வந்தோம். எதுக்கு? முருகன் கோயிலுக்குண்ணா. அப்படியா? சரி சொல்லு. எனக்கு ஐஸ்கிரீம் 20 அண்ணன் பேசுவார். அது ஒரு ஊர் தான், நீ பேச. தாரமங்கலம் முருகன் கோயில் சேலத்தில் இருக்கு. அங்கே போயிட்டு இருக்கோம். சென்னையை பற்றி சந்தானம் பேசலாம், மதுரையை பற்றி விஷால் பேசலாம். ஆனால் சேலத்தை பற்றி நாங்கள் தான் பேசுவோம். அதனால இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, வெல்கம் டு We Are The Boys. ஏய், பெங்களூர் அந்த பக்கம் போ, சென்னை இந்த பக்கம் போ, சேலத்துக்கு கரெக்டா. பக்கத்துல இருக்கிற முருகன் தாரமங்கலத்தில் நாங்க ஆவின் வந்துருக்குறோம். சொந்த வளருதா இல்லையா? தண்ணி அதை விட மேக்ஸா வளர்றாங்க. அவன் வந்து நான் வர்றேன். 15 ரூபா தான் ஐஸ், ஒரிஜினல் ஐஸ். நல்லா மொத்தமான பாலில் செய்கிறாங்க. பின்னாடி ஃபுல்லாக எல்லாம் இது ஃபேக்ட்ரி தான். பால் கோவா, பால் சூப்பராக ஆவின்லாம். நீங்கள் எப்போ சேலம் பக்கம் தாரமங்கலம் பக்கம் வந்தாலும் நீங்கள் ஆவின் யூஸ் பண்ணாமல் போங்க. ஃபேக்ட்ரி 24 hours இது. ஆமாம், அதான் வேகன்சி இருக்குன்னாங்க. எங்கள் சேனல் கீழே லிங்க் தரோம். அதுக்காக வேலை இருந்தால் சொல்லுங்கள், அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 24 hours ஓப்பன் தானே. நீங்கள் எப்போ வேணால் எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும். எங்க சேலத்தோட பெருமையில இதுவும் ஒண்ணு. அடுத்த பெருமை நாங்கள் போக சேலத்தில் இருக்கிற பெரிய பெரிய விஷயம்லாம் பார்ப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. போகிற வழியில நிறைய பிளேஸ் இருக்கு, உங்களுக்கு காட்டு. நிறைய பேர் அப்படியே வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. சர்ப்ரைஸ். ஆமா, பீஸ் கைஸ். சர்ப்ரைஸ் பீஸ் ஃபாலோ பண்ணுங்க. பீஸ் கைஸ். பீஸ் கைஸ். சப்ஸ்கிரைப்.
உங்களுக்கு யாராவது அடிக்கிற மாதிரி ஏறின்ற உங்களுக்கு யாராவது இன்ஸ்டன்ட் வேணும்னா திருமலை எப்படிங்க நண்பர் சொல்லு. கைஸ் உங்களுக்கு யாருக்காவது சோஃபா வேணும்னா தம்பி கிட்ட கேளுங்க. உடனடியா ஸ்டாக் வீட்டே வச்சிருப்பாரு. சோஃபா வேணுமா எங்க கிட்ட வாங்க, கம்மி பிரைஸ்ல பண்ணி கொடுங்க. இந்த இட்லி எவ்வளவு சாப்பிட்டாங்க இந்த மாதிரி தான் அவ்வளவுதாங்க. சென்னையில மழை வந்து வெள்ளம் வருதா, சோஃபா எடுத்துக்கோங்க. இறந்துக்கிட்டே போலாம். Guys, ஒரு செகண்ட் அப்படியே பாருங்க, ரஜினி அம்மா மாதிரியே இருப்பாங்க. டக்குனு ஏற்பினுங்க. ஆமா ஏற்பினு போடு. அம்மா நாங்க சூனி வைக்கிறதுக்கோசம் வந்திருக்கிறோம். சென்னையில எப்படி கஜினி அம்மாவோ அது மாதிரி சேலத்துக்கு இவரு தான். அது இல்லாம இவர் பேர் உண்மையான பேர் சொல்லிடுங்க. டூட் டூட். ஓ மாமா டவுன் கிட்டே மாமா. ஒரு ஹிஸ்டரி இருக்குது. சொல்லு. தாத்தா வந்து சரி. யாரும் கழி ஊத்த மாட்டாங்க. நம்ம இதுதான் இப்படி பேசுங்க. நாங்கள் வந்து இப்போ எங்களோட பெருமையில் அடுத்த ஒரு பெருமைக்கு வந்திருக்கோம். இது வந்து சும்மா இறங்கி வந்து அடிச்சு. சரி காய்ஸ், நாங்கள் வந்து சேலத்தோட அடுத்த பெருமைக்கு வந்திருக்கோம். இது வந்து ஸ்டீல் பிளான்ட்டு. எங்கள் பெருமையில் இது ஒன்று. இது வந்து மொத்தம் 4000 ஏக்கர்ஸ் கொண்டது. இதில் இந்தியாவில் மோஸ்ட்லி அதிகமாக இங்கேருந்து தான் வந்து ஸ்டீல் சப்ளை ஆகுது. அந்த 1 ரூபா காயின் 2 ரூபா காயின்லாம் இங்கேருந்து தான் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம். இங்கே இருந்தால் போகுது. அதனால் சேலத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பெருமையான ஒரு பிளேஸ். அந்த பச்சை எல்லாம் எல்லாமே தான்ப்பா. கொள்ளடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த கரா படம் பார்த்தீங்களா? அங்க உள்ள இருக்க பேக்க திருடுறாங்களா? படம் பார்க்கலடா. நானும் பார்க்கல. யாருமே பார்த்துருக்கேன். நான் பார்த்தேன். யாரும் வர மாட்டாங்க. அப்போ கூட பெரிய லெவலாக மணிஸ்லாம் யோசிக்க மாட்டேன். கராவோட டீசனாக ஒரு மூட்டை மூட்டையாக பிடிச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஜி எப்பயுமே தகுதிக்கு மீறி போலாமா? போலாம். சொல்றா. தம்பி தான் கார்த்தி, திவ்யா புருஷன் கார்த்தி. ஏதோ பேசணும்னு இருக்காரு. கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பேன், பேச முடியாது. இப்போ பேசிட்டு உங்களுக்காக ஆளு முக்கியமாக வீடியோவில் ஏன் பேச மாட்டேங்கிற, ஏதாவது பேசுன்னுச்சான். ஆளு பேர் சொல்றதா? சண்டை போட்டுக்கலாம். நம்ம சண்டை போட்டாங்களாம், ஏன் வீடியோவில் பேசல அப்படின்னு. வீடியோவில் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டையாக போச்சு. இதுக்கப்புறம் எந்த சண்டைக்கா சொல்றேன்? அது ஏங்க அது லவ்வர் கூட பல பிரச்சனை இருக்கும். எல்லாமே தொழில் முடியும். வீடியோ சோபா தம்பி பேசுப்பா. நானே உங்க கூட உங்க சோபாவா மாறி சொல்லுவேன். நீ ஓகே, நான் உட்காந்து இப்போ டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோம்னா டேரெக்டாக முருகன் கோயில் போகிறோம். உங்ககிட்ட முருகனை காட்டுறோம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் தமிழை யாரும் வளர்க்கலனாலும் சரி அழிக்காதீங்க தயவு செஞ்சு. ஆமாடா, தமிழை கொஞ்சம் சால்வையா சும்மா இருக்கடா. நாங்களாம் கொஞ்சம் தமிழ் மீது பற்றுள்ள ஆட்கள். அதனால தான் நாங்கள் முருகனோட ஃபேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவரை சாமியாகவே கும்பிட்றோம். கண்டிப்பா முருகன் தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான். அது எங்க தலை. நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க சொன்னது? ஏப்பா வெயில் அடிக்குதுப்பா. என் ஃப்ரெண்டு என்னடா பனின் கூட இல்லாம. ஓகே ஓகே गाइस, நாங்க வந்து இப்ப முருகன் கோயில் போயிட்டு பேசலாம். பை பை பை. என்னோட எல்லாம் அவுத்திட்டு சுத்திருக்கீங்க. A few moments later. சரி गाइस, நம்ம டெம்பிள்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம்.
பார்த்துருப்பீங்க இந்த என்ட்ரியை. வாங்க போய் டெம்பிளை காட்டுறோம் சரிங்களா? தம்பி எந்த பொருள் எடுத்தாலும் 20-30 வந்து அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா வாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 20-30 வந்து அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா வாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 20-30 வந்து அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா வாங்க. அப்பா கையை பிடிப்போ. சித்தப்பா பிடிக்காது. சித்தப்பா கடைக்கு போறாங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். அம்மா கோயிலுக்கு வந்து இந்த கோயில் தான். இதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் வைரலாக இருந்துச்சு. அந்த கோயில் தானே அந்த கிளிப் உங்களுக்கு ஆட் பண்றாங்க. எப்படி இருந்தா கோயில் எப்படி மாதிரி அப்ப ஒருத்தர் வந்து முருகன் சிலையை அப்ப வந்து முருகன் சிலையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சருமே கொஞ்சம் மாத்தி இருக்காரு. இப்படி சொல்லணும் இல்லை. அப்ப முருகன் சிலையை வந்து அப்பா அம்மா என்னன்னு கேளுப்பா. அம்மா கம்முன்னு இருமா. அப்பா வேண்டி பையனை மாத்திக்கிட்டே இருக்காரு. அப்பா கை எப்படி அம்மா கை உள்ளார நானும் மாட்டிட்டு நீ மாட்டிட்டேன். இவன் தானே மாட்டேன். போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்க என்ன அச்சனை தட்டு வாங்குறோம் அப்படியே. அப்புறம் சோத்திர மாட்டது முன்னாடி பாப்பா. நீ கேமரா பேசிக்கிறோம். நம்ம அடிக்கலாம் வெயில் அடிக்கிறது. முருகன் சிலை எவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருக்கு. கூட பிரம்மாண்டம் இல்லப்பா. செல் பண்ணுங்க போங்க. விநாயகர் முருகனை பார்க்க விநாயகர் இங்க பாருங்க. இந்த மியூசிக் விநாயகரோட வாகனம் எலி. அம்மா நீ அம்மா அம்மா மாதிரி நடந்துக்கோ. வீடியோ எடுப்பாரு என்ன பண்றாரு. இவனை நம்பி யாருன்னா போன் கொடுத்தீங்க? நல்லா வந்துச்சான்னு பாரு. நான் பெஸ்ட் போட்டா அப்ப கேமரா மாட்ட போறீங்க. கேமரா திரும்பி பார்த்தா செல்ஃபி எடுக்கணும். வந்ததே இல்லை. ராஜமுருகன், அம்பாளை ஈஸ்வரி இதெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சு வேண்டுதெல்லாம் இல்லடா. அவங்க விளக்கு கடைக்காரங்களுக்கு சேல்ஸ் ஆகும். அதாவது நீர் வச்சோட ஒரு பாசமான சாங் வந்து உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். சாமி பாடம் போட்டு விடுங்க சாமி. சேர்நித்தி குமரஞ்சாமி குமரஞ்சாமி வைக்கிறோம். கேமராமேனுக்கு வைக்க போறேன். நல்ல ஷூட் எடுப்பான். மாஸ்க் இன்னொருத்தர பட்டை விழுந்துருக்குது. இன்னொருத்தர பட்டை அவருக்கு யாரும் வச்சுள்ளியாண்ணா பட்டை வச்சுட்டா அழிக்க கூடாது. அது தப்பா இருந்தாலும் சரி, கொனையா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி. உள்ள போலாமாப்ப
இங்க என்ன பண்ற? இங்கே தரணும், ஆனா இங்கே தரணும். அது உங்க 2 பேரும் தான் கேட்கணும், 3 பேர் போறதுக்கு. நோ தப்பாகுதுண்ணா. எப்ப எனக்கு தெரியாம எப்ப நடந்தது? சிவன் இடுமன் பரா அதான் இடுமன். மேல வந்துட்டோம். இது வந்தீங்கன்னா பாருங்க, அந்த பக்கம் நல்லா உட்கார்றதுக்கு நல்லா வியூ பாயிண்ட். சாமி கும்பிட்டு பொறுமையா உட்காந்து பேசலாம். அண்ணன் வந்து சண்டை போட்டுருக்காரு பண்றாப்ல தம்பி. பேரு இப்ப நான் சொல்ல போறேன். நீ மட்டும் பார்த்த மாட்டேன், இன்னொருத்தர் பார்த்துருவான். ஓகே, இப்போ உள்ளர கோயிலுக்குள்ளார போன அலோடா இல்லைன்றல தம்பி ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் எடுக்க போறோம். போயிட்டோம். போய் டக்குனு போய் திட்டுவாங்க, பாத்துட்டேன். கட் பண்ணிட்டு எடுத்துருவோம். முருகனுக்கு வீரனுக்கு சாமியே திருத்தணி திருச்செந்தூர் திரும்ப போன் சொல்லிடலாம். அங்கே போய் சொல்லிடலாம். காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல் மேலே கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. அது என்னன்னா வந்து வீடு கட்டாதவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணாதவங்க, ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் வந்து இது மாதிரி கல் அவங்களே வந்து பொறுக்கி ஒன்று மேலே ஒன்று வச்சு சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிஸ்ட் என்னன்னா, குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா தேங்க்ஸ் கௌசிகா வந்தா கௌசிக்கும் கௌசிகாவும் சேர்ந்து வர போறாங்க. ஓகே, கௌசிக் மட்டும் மாட்டிட்டாரு. சுற்றி கல் இருக்கும், அதை எடுத்து நீங்களே வந்து அடுக்கணும். சரிங்களா? அவங்கள அடுக்கி வச்சுட்டு அவங்கள கிளைச்சி நீங்கள் அடுக்கக்கூடாது. கீழே அது நிறைய கல் இருக்கும், அதை எடுத்து வச்சு நீங்கள் அடுக்கி வேண்டிக்குங்க. அதே மாதிரி நீங்க வந்து கல்லு அடிக்க வச்சுட்டு நீங்க உளுந்துருமான்னு பயப்படணும். பக்கத்துல ஒரு நாய் போட்டிருக்காங்க, பாத்துக்கிறது. நாய் போட்டிருக்காங்க. நாய் கல்லுனா யாரும் தொடக்கூடாதுன்னு ஒரு நாய் இருக்கு. அந்த கிளிப் உங்களுக்கு இருந்து ஆட் பண்ணி வரும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, நாய் கொடுக்குன்னு அதே கல்லை தட்டிடுறாங்க. அப்ப மட்டும் நம்மள மாதிரி ஒரு உயிரோட ஜீவன் நாயை வந்து கல் எடுத்து அடிச்சோ எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப பாவம் வேற அது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில போகும்போது கல் எடுத்து அடிக்கிற நாயே இந்த நாய் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கு. தம்பி 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 கோசி இந்த மாதிரி பண்ணாதீங்க. வாயிலா ஜீவன் பாவம். நாங்கள் வந்து இப்போ முருகரை பார்க்கலான்னு வந்தோம். விநாயகர் தரிசனம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த கோயிலோட பெனிஃபிட் என்னன்னா, இது ஒன்று இருக்கும், பார்த்துருப்பாங்க. அந்த தசவதாரத்துல நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன்னு ஒரு பாட்டு வரும்ல, இவனை வச்சு போடலாம். சோபா தம்பி, ரஜினி அம்மா, விநாயகர். நீங்க அப்படியே கோயில் சாமி கும்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தே விநாயகர் உட்காந்துருக்காரு. நீங்களா விநாயகர் சதுர்த்தி என்ன பண்ணுவீங்க? செலவு வாங்குவீங்க. நாங்கள் அந்த மூஞ்ச மட்டும் வாங்கினா போதும். ஆசீர்வாதம் பண்ணுங்க விநாயகரப்பா. ஆசீர்வாதம் எங்க வீடியோல தாரமங்கலத்தில் அலமேடு இருக்கிற கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். முன்னாடி இருக்கிற சிலை பார்த்தீங்கன்னா இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு அதுக்கு அடுத்தது முத்துமலை முருகன் கோயிலுக்கு அடுத்தது வந்து இந்த கோயில். இந்த சிலை வந்து அதோட கொஞ்சம் ஹைட்டு. முத்துமலை முருகன் கோயில் அடுத்ததுன்னு அடுத்த பஸ் ஸ்டாப் நினைச்சுக்க போறாங்க. இல்லை, முத்துமலை முருகன் கோயிலுக்கு அடுத்த சிலை வந்து இந்த சிலை. இது எதுன்னு 56 அடியா? 50 எத்தனை அடின்னு தெரியல. கம்மிடா அது.
ஆனா இந்த இது எத்தனை சிலை அடின்னு கட்டுறதுக்கு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தெரியல அப்பா வந்து கேட்டிங்கன்னா எங்களை சொல்லுவாங்க இல்லை கூகுளில் பாருங்க ChatGPT இருக்கு மறக்காம கோயில் வெயிட்டிங் போடுவோம். கூகுள் இருக்கு ChatGPT கோயிலுக்கு எவ்வளோ பேண்டிக் இல்ல நான் இப்போ கூட்ட வச்சேன் ஆல்ரெடி சொல்லு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வேண்டுதல் வச்ச கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். பிறந்தே இருக்க மாட்டோம். 40 வருஷமா? அதுதான் இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஐயா வந்த பின்னாடி தான் ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு முன்னே இது வந்து பூர்வீக கோயில், ஆதி கோயில், ஆதிமுருகன், ராஜமுருகன். அதே ராஜமுருகன் கோயில். அதெல்லாம் வேண்டுதல் கண்ணு. உனக்கு ஒரு கஸ்டமர் தான் எடுத்த 4 7 5 3 படையில அடுக்கணும். அதுக்கு மேல அடுக்கக்கூடாது. ஒரு அடுக்குக்கு 3 இல்லைன்னா 5 7. அடுத்த வருஷம் வைகாசி கடைசியில அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறிச்சுன்னா நீங்க ஏதோ சாமி செஞ்சுட்டு பிரிச்சுட்டு போகலாம். ஓ அந்த கல் தெரியலனாக்கா நம்ம அடிச்சு வச்ச கல் எதுவும் தெரியலனா அது நம்பலாம். அதெல்லாம் தெரியாது கண்ணு. இவ்வளோ கூட்டத்தில் அதில் தெரியும். அது நாய் ஓடுது, கோழி ஓடுது, தண்ணி விட்டு கூட போயிடலாம். அதெல்லாம் கடவுளோட செய்யல. நம்மளுக்கு அன்னைக்கு முன்னாடி எதை ஒண்ணு பிரிச்சுட்டு போகலாம். ஓகேக்கா, நன்றி. தேங்க்ஸ்க்கா. நன்றி. கைஸ் முருகனுக்கு எப்படி ஒரு ஔவையாரோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாட்டி ஒரு கதை சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இது கோயில் கட்டினா 40 வருஷம் ஆகுதான். இதேதான் அவங்களோட பூர்வீக கோயிலா. அதே மாதிரி அந்த சிலை கட்டி இப்போ 1 வருஷம் ஆகும். 1.5 வருஷம் சிலை கட்டி 1.5 வருஷம். ஆனால் இந்த சிலை கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி நார்மலாக கோயிலாக இருந்திருக்கும். 4 ரோடு இங்கிருந்து எதுக்கு 4 ரோட்டி கடைக்கு போறா? நான் கோயில் விளக்கமா எடுத்தா சனிலாம் ஏறிக்குமாண்ணா அண்ணா ஏறிக்குண்டா கரெக்டான டைமிங். நல்ல பாட்டு. எடிட்ல பாட்டு போட தேவைனா போட்டுருக்கு. சரி நம்ம தான் போட்டுருக்கு. அது வீடியோ போட்டோம். மக்களே வீடியோ எடுக்க வந்தோம். வீடியோ தான் நினைச்சேன். வீடியோ எடுக்கிறது நானா கோயில் வந்து பாருங்க. நாங்க எல்லாம் ஒட்டுக்க வந்தோம். அம்மா கோயிலுக்கு வந்துட்டேன். எங்களுக்கு பயம் கிடையாது. சரி சாமி அப்பா கை பிடிச்சு போ, ஓரமா போ. அம்மா நீ வாமா. யாரையுமா பிடிக்கிறது? நீ போ. யாருக்கையுமா பிடிக்கிறியா? இந்த சம்சா 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 மர்க்கை 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 இவன்டே இதெல்லாம் நீ பின்னாடி வாடா. நீ எங்களை எல்லாம் மறக்காமடா. நாங்களாம் தெரியும். இங்க பாட்டு போட்ட பாட்டோட அந்த பாட்டு நல்லா இருக்குது. சூடாகவும் சோயாகவும் நல்லா இருக்குங்க. பார்த்து தாரமங்கலம் அணைமேடு ராஜமுருகன் கோயிலுக்கு வந்தோம். முருகனை தரிசிச்சுட்டு இப்போ வரும்போது அக்கா கடையை பார்த்தோம். ஜிமிக்கிலேருந்து தோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் இங்கெல்லாம் நிறைய வேலும் இருக்குது. முருகன் சின்ன சின்ன முருகன் சிலை எல்லாமே இருக்குது. அக்கா அவங்க சொல்லுங்க கடை பற்றி. வணக்கங்க. தாரமங்கலம் அணைமேடு ராஜமுருகர் கோவில் இருக்குங்க. இங்கே வந்து தோடு எது எடுத்தாலும் 50 ரூபா தோடு தாங்க. வேலு எது எடுத்தாலும் 50 ரூபாங்க. எல்லாரும் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. A few moments later. கைஸ் வீடியோ லேட்டாக வர்றதுக்கு காரணம் நாங்கள் தான். எங்கள் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வேலையில் இருக்கோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது தான் வீடியோ எடுக்க முடியும். அது ஃப்ரீ டைமில் எடுக்கிறதுனால எங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்காது. போயிட்டு நல்லா இருந்துச்சு கோயில். நாங்கள் ஒரு மினி விளாக் மாதிரி 1 டே ட்ரிப்பாக நாங்கள் போகிறதுக்கு சேலத்து பக்கத்துலனா சேலத்தில் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 டே ட்ரிப்பாக போனோம். நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் எல்லோரும் வந்து ஒரு நாள் பாருங்கள், நல்லாயிருக்கும். வர வர சேலத்தில் கௌசிக்கு அதிகமாகிட்டாங்க. மாசு உள்ளார ஓரியா உட்காந்து தின்னுட்டு இருக்காப்புல. என்னன்னு தெரியல. மாசுக்கு பசி எடுத்துக்கிச்சு போல. ஓகே, நீங்களும் ஒரு நாள் 1 டே ட்ரிப்பு ஃபேமிலியாக வரதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நல்லாயிருக்கும். வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்னொரு கோயில் இருக்குது. இந்த முருகன் கோயில் இல்லாமல் முத்துமலை முருகன் கோயில் இருக்குது. அங்கே ஒரு நாள் நீங்கள் ஃபேமிலியாக போய் பாருங்கள். இன்னும் மலேசியா முருகனோட அந்த சிலை ஐட்டம் அதுவும் சீக்கிரமா போவோம். 118 முத்துமலையில் இருக்கிறது அதுதான் 118 கொஞ்சம் வளர்ந்து வரோம். கொஞ்சம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நாங்க போக அடிபட்டு கத்துக்கிறோம் நிறைய விஷயம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு புதுசு தான். உங்க கைஸ் இதோட எங்களோட பிளாக்ஸை முடிச்சுக்கிறோம்.
ஒன் டே ட்ரிப்பு வந்தாலும் டீசெண்டாக முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு. எங்களோட எக்ஸ்பென்ஸ் எதுவும் இல்லை, பெட்ரோல் மட்டும் தான் அடிச்சுட்டு வந்தோம் பக்கமாக இருக்கிறதுனால. கண்டிப்பாக. ஓகே, எல்லாம் ஆத்தூர் முருகன் கோயில் டைம் கிடைச்சுன்னா உங்களுக்கு போகும்போது கம்மியாகும். எல்லாம் விஆர் த பைஸை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் கண்டிப்பாக மறக்காம பெல்ல தூக்கி பாத்ரூம்ல போடுவோம். அமுக டுமுக அமால் டுமால்